ஸோ இந்த மொபைலில் பார்க்கும்போது நம்ம அப்படி குனிஞ்சு பார்க்கக்கூடியது சாதாரணமான ஒரு நிலையாக இருந்தது போய் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஹியூமன் பாடியோட ஒரு கெயிட்டாகவே அது மாறிவிட்டது. நம்ம தூக்கம் அப்படிங்கிறத நம்ம ஏதோ ரெஸ்ட் டைம்னு நினைக்கிறோம். பட் தூக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேய்மானத்தை நாமே மாற்றிக்கிறதுக்கு சரி செஞ்சுக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இல்லை காலை உணவை ஸ்கிப் பண்ணுறோம், மத்தியான உணவை ஸ்கிப் பண்ணுறோம், நைட் வந்து ஃபுல் மீலில் ஃபுல் ஃபீஸ்ட்டுக்கு போகிறோம், கோக் சாப்பிட்றோம், பெப்சி சாப்பிட்றோம். இதெல்லாம் சாப்பிட வேண்டியதா சாப்பிடக்கூடாததாங்கிற விவாதங்கள் இருந்தாலும் இதெல்லாம் நிச்சயமாக ஆரோக்கியமானது கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ஒரு 15 வயசு பையனோட ஒரு போனை நம்ம எக்ஸ்ரே எடுத்தோம்னா ஒரு 30 வயசு ஆளோட போனை எக்ஸ்ரே எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாற்றங்களை நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி யாருக்கு வேணால் முட்டு வலி வரலாம், யாருக்கு வேணால் ஸ்பைன் ப்ராப்ளம் வரலாம், யாருக்கு வேணால் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகலாங்கிற பிரச்சனைக்குள்ளே நம்ம 20 வயசு உங்களை மாதிரி யங் கேர்ள் இருக்காங்க, உங்களால் ஒரு 3 ஹவர்ஸ் நிற்க முடியும். ஆனால் ஒரு 1 ஹவர் நின்னாலே உங்களுக்கு மூட்டுகளில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது, ஒரு பெயின் வருது, எப்படா உட்காரலாம்னு நீங்கள் தேடுறீங்கன்னா உடனே அதை பார்க்கணும். பொதுவாகவே வந்து 5 ஸ்டேஜ் நான் சொன்னேன், அதில் 5வது ஸ்டேஜ் சர்ஜரி தான் பண்ணணும். நோ டவுட் பெருசாக நம்ம வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் மற்ற 4 ஸ்டேஜுமே சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்துறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டாக்டர் கௌதமன் கிட்ட எதனால நம்மளுக்கு வந்து முதுகு வலியும் முட்டி வலியும் அதிகமாக வருது, ரொம்ப சின்ன வயசுலேயே ஏன் இந்த மாதிரி வலிலாம் வருது, அண்ட் இதுக்கு எப்படி நம்ம வந்து வீட்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ இன்னைக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே, அதாவது ஒரு 20 வயசுலேருந்தே கிட்டத்தட்ட சொல்லலாம், இந்த முதுகு வலியும் மூட்டு வலியும் வந்து ரொம்ப காமனாகவே இருக்குது. இப்போ 30 வயசில் வலி வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 வயசுல தான் பெரிய காம்ப்ளிகேஷன் வரும். பட் இப்போ அப்படியே ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வருது, 20 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 40 வயசுலேயே பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் வந்துருமோ அப்படின்ட்டு நிறைய பேருக்கு பயங்கள் இருக்குது. எதனால ரொம்ப யங்கர் பீப்புளுக்கு இந்த வலி வருது சார்? பொதுவாகவே இன்றைக்கி பார்த்தோம்னா பாஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் யாருமே கொடுக்கணும். இப்போ எல்லாரும் இப்படி தான் இருக்கும், யாரும் இப்படி கூட இல்லை. ஸோ இந்த மொபைலில் பார்க்கும்போது நம்ம அப்படி குனிஞ்சு பார்க்கக்கூடியது சாதாரணமான ஒரு நிலையாக இருந்தது போய் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஹியூமன் பாடியோட ஒரு கெயிட்டாகவே அது மாறிவிட்டது. நம்ம இது குழந்தைகள்லேருந்தே இருக்கிறத பார்க்கணும். நான் ஒரு நாள் ஃப்ளைட்டில் பார்க்குறேன், ஒரு குழந்தை 45 மினிட்ஸ் இப்படி அசைக்கவே இல்லை, இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு 45 மினிட்ஸுங்கிற அந்த ட்ராவல் டைம் மட்டும் இல்லை, எப்பெல்லாம் முடியுமோ பார்க்கக்கூடிய ஒரு நேச்சர் இன்றைக்கி பில்ட் ஆகுது. அடல்ட்ஸ்க்கும் இது பில்ட் ஆகுது, ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு கழுத்தை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தோள்பட்டையில் அதே பிரச்சனை, உங்களோட எல்போ ஜாயிண்டில் அதே பிரச்சனை, உங்களோட ரிஸ்ட்டில் அதே பிரச்சனை. நீங்கள் உட்காரும்போது போடக்கூடிய ப்ரெஷர் உங்களோட இடுப்பில் கால்களில் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது. இப்போ இந்த ஜென்ரேஷன் ஜென்-ஜீன்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் பாஸ்சர், கெயிட் இதுக்குள்ளே இம்பார்ட்டன்ஸ் என்னன்னே தெரியாமல் அவங்க வளர்ந்துட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிலில் உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணக்கூடியதே வந்து பண்ணுறதை அதிகமாக பார்க்க முடியாது. இன்றைக்கி நான் பார்க்குறேன், படுத்துக்கிட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஜென்ரேஷனை நான் பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு வந்து அந்த கெயிட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு மனுஷனாக இருக்கும்போது உட்காருறீங்கன்னா 90 டிகிரி ஸ்பைன், உங்களோட கால் 90 டிகிரி, முட்டுகள்லேருந்து கால் 90 டிகிரி, இந்த ஒரு ஷேப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ நீங்கள் 10 மணி நேரம் உட்காந்தாலும் உங்களோட ஸ்பைனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும், பிரச்சனை இருக்குது. பட் நீங்கள் அதை பண்ணலைன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். நம்ம உட்கார்றது, சாப்பிட்றது, இது எல்லாமே நமக்கு பேசிக்காகவே நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால, கிராவிட்டிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால நம்மளோட ஸ்பைன், போன் எல்லாமே மாறுது. ரெண்டாவது, தூக்கம் அப்படிங்கிறத நம்ம ஏதோ ரெஸ்ட் டைம்னு நினைக்கிறோம். பட் தூக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேய்மானத்தை நாமே மாற்றிக்கிறதுக்கு சரி செஞ்சுக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டைம். சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். காலையில் நீங்கள் எழுந்துக்கும் போது உங்களோட கார்டிசோல் அதிகமாக இருக்கணும், மத்தியானத்தில் உங்களோட கார்டிசோல் குறையணும், நைட்டு உங்களோட மெலட்டோனின் வர ஆரம்பிக்கணும், கார்டிசோல் ஆல்மோஸ்ட் 0 போகும். பட் இப்போ என்ன ஆகுது, ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் வரும்போது உங்களோட மெலட்டோனின் வந்து வரவே மாட்டேங்குது, கார்டிசோலோடவே நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களோட பாடியால் தன்னைத்தானே குணப்படுத்திக்க ஹீல் பண்ணிக்க முடியுமானா முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போ என்ன ஆகுது, உங்களோட பாடி கண்டினியூஸாக ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் அதை ஹீல் பண்ணுறதுக்கு தேவையான டைமை கொடுக்கறதே இல்லை. ஸோ ரீஜெனரேஷன் அந்த இடத்துல பெரிய அளவில் பாதிக்கப்படும். தேர்டு, நியூட்ரிஷன். இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள் ஆரோக்கியமானதான் பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு புரிதல் வந்து இன்றைக்கி யாருக்குமே. திரும்ப திரும்ப போகிறோம், ஒரு பிஸா வாங்குகிறோம், பர்கர் வாங்குகிறோம், இல்லை காலை உணவை ஸ்கிப் பண்ணுறோம், மத்தியான உணவை ஸ்கிப் பண்ணுறோம், நைட் வந்து ஃபுல் மீலில் ஃபுல் ஃபீஸ்ட்டுக்கு போகிறோம், கோக் சாப்பிட்றோம், பெப்சி சாப்பிட்றோம். இதெல்லாம் சாப்பிட வேண்டியதா சாப்பிடக்கூடாததாங்கிற விவாதங்கள் இருந்தாலும் இதெல்லாம் நிச்சயமாக ஆரோக்கியமானது கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அப்போ இதெல்லாம் நம்ம உடம்புல மாற்றத்தை ஏற்படுது. நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், எக்ஸசைஸ் இல்லாத லைஃப், நியூட்ரிஷன் இல்லாத உணவு முறைகள், இரவு தூங்குறது கிடையாது, பகல் ஃபுல்லாக தூங்குற ஹேபிட்ஸ், இது எல்லாமே நம்மளோட போன், நம்மளோட தசை நார்கள்னு சொல்லக்கூடிய டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ், 2 மூட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காட்லேஜஸ், 2 மூட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆர்டிகுலர் ஃப்ளூயிட்ஸ், எண்ணெய் பசை இருக்கக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறதுனால ஏஜிங் ப்ராசஸ் வந்து அதிகமாகிடுது. இன்றைக்கி ஒரு 15 வயசு பையனோட ஒரு போனை நம்ம எக்ஸ்ரே எடுத்தோம்னா, ஒரு 30 வயசு ஆளோட போனை எக்ஸ்ரே எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாற்றங்களை நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி யாருக்கு வேணால் முட்டு வலி வரலாம், யாருக்கு வேணால் ஸ்பைன் ப்ராப்ளம் வரலாம், யாருக்கு வேணால் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகலாங்கிற பிரச்சனைக்குள்ளே நம்ம ஓடிட்டு. இப்போ இந்த பெயின் வந்தால் உடனே வந்து ஒரு பெயின் கில்லரோ இல்லை ஒரு டேப்லெட் ஒரு ஸ்ப்ரே ஆயில்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறாங்களா சார்? பட் இது என்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? சரி, பொதுவாக அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 4 ஸ்டேஜஸாக சொல்லுவோம். ஸ்டேஜ் 1ங்கிறது நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு பெயின். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோவில் போகிறோம், திருப்பதி போகிறோம், 8 மணி நேரம் நிற்கிறோம், திரும்பி வரும்போது வரக்கூடிய வலி, வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உடனே அது சரியாயிடும். இது வந்து ஒரு வியாதினே சொல்ல முடியாது, பட் வரக்கூடாத வலி வருது. ஸ்டேஜ் 2ங்கிறது குறிப்பிட்ட வேலையை செய்யும்போது மட்டும் ஏற்படுற வலி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எழுந்து நின்று நடக்க ஆரம்பிக்கிறீங்க, எழுந்து நிற்கும் போது உங்களுக்கு வலி, அங்கே ப்ரெஷர் வந்து நடக்க ஆரம்பிக்கும், அப்புறம் ஒன்றுமே இருக்காது, ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் வலி இருக்கும். இல்லை படிக்கட்டு ஏறுறீங்க, வலி இருக்கும், மற்ற நேரங்கள்லாம் உங்களுக்கு வலி இருக்காது. இது ஸ்டேஜ் 2ன்னு சொல்லுவோம். 3rd ஸ்டேஜ் தான் ஆக்சுவலாக கிளினிக்கல் பெயின் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ண முடியாத அளவுக்கு அப்பப்போ வலி வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். இது ஸ்டேஜ் 3ன்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 4ங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாதது மட்டும் இல்லை, சாதாரண வேலைகளை கூட பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு வரக்கூடிய வலி. என்னால் நடக்க முடியல, என்னால் நிற்க முடியல, என்னால் உட்காந்துருக்கிறது தவிர படுத்திருக்கிறது தவிர எதுவுமே பண்ண முடியலன்னு வரக்கூடியது ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 5ங்கிறது உட்காந்துருந்தாலும் படுத்திருந்தாலும் கூட எனக்கு வலி வருதுன்னு சொல்லக்கூடியது தான் ஸ்டேஜ் 5. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ் வரும்போதே நம்ம கொஞ்சம் உஷாராகணும். இந்த வயசு உங்களை மாதிரி யங் கேர்ள் இருக்காங்க, உங்களால் ஒரு 3 ஹவர்ஸ் நிற்க முடியுமா? முடியும். ஆனால் ஒரு 1 ஹவர் நின்னாலே உங்களுக்கு மூட்டுகளில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது, ஒரு பெயின் வருது, எப்படா உட்காரலாம்னு நீங்கள் தேடுறீங்கன்னா உடனே அதை பார்த்து. இப்போ ஸ்டேஜ் 2, ஒரு படிக்கட்டு ஏறும்போது உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லை 2 மாடி ஏற முடியல, உங்களுக்கு வலி வருது, இல்லை இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டு நீங்கள் போகிறீங்க வரீங்க, காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் வருது, இம்மீடியட்டாக யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன் டு இட். இந்த மாதிரி நிலைகள்லேயே நம்ம பார்த்துட்டோம்னா 3rd 4th ஸ்டேஜ்லாம் போகாமல் பார்த்துக்கலாம். இல்லைனா திரும்ப இது பின்னாடியே நம்ம ஓட வேண்டியது. ஸோ இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. சரி, எதனால யூரிக் ஆசிட் முதல்ல ஹியூமன்ஸ்க்கு அதிகமாகும்? ஸோ இன்றைக்கி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதத்தை 5 வகைகளாக நம்ம பிரிக்கும். ஃபஸ்ட்டு வர்றது RA, ரொமட்டாய்டு, முடக்குவாதம்னு சொல்லக்கூடியது, ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் இருந்து வரக்கூடியது. செகண்ட் ஒன் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சிக்கன் குனியா காய்ச்சல் மாதிரி டெங்கு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடியது, சிமிலர் டு முடக்குவாதம். தேர்டு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாசிஸோட ஒரு பக்க விளைவாக இருக்கும். அடுத்து ஆங்கலைசிங் ஸ்பாண்டலோசிஸ், ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஸ்பைனில் வரக்கூடிய முடக்குவாதம், பட் எல்லா மூட்டுகளையும் நமக்கு பாதிக்கும். அடுத்து வர்றது லூப்பஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முடக்குவாதம். இதோட கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ். நம்ம உடம்புல மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் லிக்விட், எண்ணெய் பசை இருக்கக்கூடிய லிக்விடுக்கு பேர் ஹைலோயூரினிக் ஆசிட்னு பேர். யூரிக் ஆசிட் சார்ந்த மற்ற மூலக்கூறுகளால் ஆன ஒரு வகையான ஒரு ஆயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட்டி டிஷ்யூக்கு தான் ஹைலோயூரினிக் ஆசிட்னு பேர். இதோட வேலையே இந்த 2 மூட்டுக்கு நடுவில் லூப்ரிகேஷனை கிரியேட் பண்ணுறது. பட் இந்த ஹைலோயூரினிக் ஆசிடில் யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட். இந்த மாதிரி 13 காம்பனண்ட் சேரும்போது தான் இந்த ஆசிடே உருவாகுது. பட் இதில் உடம்புல இருந்து வெளியேற வேண்டிய கழிவாக இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் உடம்புல இருந்து வெளியேறாமல் அந்த காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது அந்த மூட்டுகள் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எலாஸ்டிசிட்டி, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை இழந்து போய் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தான் கவுட்டுன்னு பேர். ஓகே. ஸோ யூரிக் ஆசிட் நம்ம உடம்புல இருந்து வெளியில் போகணும், பட் நம்ம மூட்டுகளில் எண்ணெய் பசை ஊறுறதுக்கு அந்த யூரிக் ஆசிடோட கிறிஸ்டல்ஸ் அவசியம். அப்போ இது அதிகமாகும் போது இது ஒரு நோயாக மாறுது. சின்ன மூட்டுகளில் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய மூட்டுகளுக்கு பரவும், நாட்பட்ட நோயாக மாறும்போது கிட்னி ஃபெயிலியர் இருக்கும். ஸோ ஹைலோயூரினிக் ஆசிட்டில் ஒரு காம்பனண்ட்டாக இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் அதிகமாகும் போது வரக்கூடிய நோய் தான் கவுட் நோய். ஸோ கவுட் ஆர்த்ரைட்டிஸுங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப குறைவு, பட் கேரளா போனீங்கன்னா ரொம்ப அதிகம், யூபி போனீங்கன்னா ரொம்ப அதிகம், வெஸ்ட் பெங்கால் போனால் ரொம்ப அதிகம், கோவாவில் ரொம்ப அதிகம், சில ஊர்களில் இது ரொம்ப அதிகம். யூரிக் ஆசிட், இந்த கவுட் நோய் இந்தியாவில் ஜாயிண்டில் மட்டும்தான் பார்க்குறோம். ஹெச்ஐவி வந்து இந்தியாவில் மோர் ரிலேட்டட் டு டியூபர்குலோசிஸ். அமெரிக்காலையும் யூரோப்லேயும் ஹெச்ஐவி இஸ் மோர் ரிலேட்டட் டு கவுட் ஆர்த்ரைட்.
ஸோ அந்த மாதிரி கவுட்டுங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய இல்லாமல் இருக்கக்கூடிய கழிவு உடம்புக்குள்ளே சேர்றதுனால வரக்கூடிய ஒரு நோய். ஸோ இன்னைக்கு இந்த முதுகு வலியோ ஜாயிண்ட் பெயினோ வந்து ஒரு 45+ ஆர் 50 அந்த ஏஜில் வரும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி இது வந்து சர்ஜரி இல்லாமல் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து எந்தெந்த கேசஸ்க்கு நீங்கள் கொடுப்பீங்க? பொதுவாகவே வந்து 5 ஸ்டேஜ் நான் சொன்னேன். அதில் 5வது ஸ்டேஜ் சர்ஜரி தான் பண்ணணும். ஓகே. நோ டவுட். பெருசாக நம்ம வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் மற்ற 4 ஸ்டேஜுமே சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்துறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி. இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் வரும்போது உங்களுக்கு உள்ளுக்கு மருந்து கூட அவசியம் கிடையாது. அழகாக ஒரு எக்ஸசைசஸ், உடம்புல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியை மேனேஜ் பண்ணுற மாதிரி நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகள், என்ன வேலைகள் அதிகமாக செஞ்சால் வலி வருதுன்னு புரிஞ்சுட்டு அதை குறைக்கிறதுக்குள்ள முயற்சிகள், நல்ல ரெஸ்ட்டு, எல்லாத்துக்கும் மேலே ப்ராப்பரான ஒரு ஆயில் பாத், உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வழிமுறைகள் அண்ட் டீடாக்ஸ். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும்னா ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 1க்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. 3 and 4க்கு தான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் தேவை. அந்த இடத்துல டீடாக்ஸ் தான் நம்பர் 1 நம்ம பண்ணுறது. மருந்துகள் கொடுத்து பேதிக்கு மருந்து கொடுக்கறது. சரி, எப்படி நான் கால் பிளாடர் ஸ்டோன் பற்றி பேசும்போது ஒரு வாரம் நம்ம வந்து ஸ்னேகபானம் எடுத்து டீடாக்ஸ் பண்ணும்போது கற்கள் காணாமல் போதோ இல்லை குணமாகுதோ அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி நல்ல மூட்டு வலியோடு வருவாங்க, மூட்டு வீக்கத்தோடு வருவாங்க, கணுக்கால் வீக்கம், ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படியே பானை மாதிரி பந்து மாதிரி வீங்கி போயிடும். வந்துட்டு ஒரு வாரத்துக்கு டீடாக்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த வீக்கெல்லாம் அப்படியே குறைஞ்சி கால் சப்பன் மாதிரி போகுதை பார்க்க முடியும். ஸோ டீடாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். இது எடுக்கும்போது உடம்புல இருக்க எல்லா வகையான இன்ஃப்ளமேஷனும் குறைஞ்சி போகிறத பார்க்க முடியும். ஸோ செகண்டு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நோய்களுக்கான காரணம் என்னங்கிறத ஒரு அனாலிட்டிக்ஸ், சாப்பாடா, லைஃப் ஸ்டைலா. இப்போ நீங்கள் வந்து ஒரு கவுட் நோயோடு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு மாமிச உணவுகள் மேலே ரொம்ப பிரியம், டெய்லி கொஞ்சம் மட்டன் சாப்பிட்றீங்கன்னா சாமி வந்தால் கூட அந்த கவுட் நோயை குணப்படுத்த முடியாது. அதே போல் நீங்கள் கடுமையான கவுட் நோயோடு இருக்கீங்க, இந்த ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கவுட் அதிகமாகும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாற்றணும் அப்படின்னு வரும்போது ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இன்னைக்கு இந்த முதுகு வலி, மூட்டு வலி முக்கியமாக நம்மளுக்கு ஏர்லி ஏஜில் வரதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் சொல்லிட்டீங்க. அண்ட் நீங்கள் சொன்ன இந்த 5 ஸ்டேஜில் 2 ஸ்டேஜில் இருந்தால் ஈஸியாக க்யூர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேற ஒரு டாப்பிக்கில் மீண்டும் சந்திப்போம். நன்றிம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ.